ஸோ குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் ஆக்சுவலி ஃபவுண்டேஷனுக்கு இந்த தடவை நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நான் காலையில் இன்ஸ்டியூட்டோட பாஸ் பர்சன்டேஜ்லாம் பார்க்கல. நான் அப்படியே மார்னிங்லேருந்தே வேலையாக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஐசிஐயில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன், வெறும் 15% தான்டா ஐசிஐயில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஃபவுண்டேஷனு. வெறும் 15. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு நிறைய ஜஸ்ட் பாஸ்லாம் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு 2 பேரோ 3 பேர் தான் ஜஸ்ட் பாஸ். மிச்சங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் 220+. நான் எப்பவுமே சொல்லுவேன் 220 தாண்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க்கு. ஸோ 220+ எடுத்தால் தாண்டா எனக்கு பெருமை அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். நிறைய பேர் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 250 அவ்வளோ பேர் எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆஹ் எனக்கு என்னன்னா, ஒரு ஒரு 300 வந்திருக்கலாமே. ஒரு 300, ஒரு 310 மேல எடுத்திருந்தா எனக்கு இன்னுமே ஹாப்பியா இருந்திருக்கும். நான் சுபாஷ் மேலாம் பயங்கர நம்பிக்கை வச்சிருந்தேன், எப்படியாவது 310 எடுத்துருவான்ட்டு. எங்க அஹ், யாருமே நமக்கு அந்த ரேஞ்சில் வாங்கல. கிளாஸ்ல தான் நிறைய கம்பு சுத்துவான் போல இருக்கு சுபாஷ். மெயின் எக்ஸாம்ல வந்தா சார் மே கோ ஃபார் டாய்லெட் அப்படின்ற மாதிரி. என்னடா சுபாஷ். ஸோ இன்னும் இன்னும் நல்ல மார்க் வந்திருந்தா, சி எப்பவுமே ஒரு டீச்சருக்கு அது இருக்க தானே செய்யும். இன்னும் மார்க் வந்திருக்கலாமே, இன்னும் மார்க் வாங்கலாமே தானே எனக்கு தோணும். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பில்லை. மிச்சவங்கலாம் சொன்னதை வாங்கிட்டீங்க. யார் யார் என்னென்ன மார்க் சொன்னீங்களோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த மார்க் வாங்கிட்டீங்க. சந்தியா கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தா. பட் ஓகே, நிறைய பேர் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு ரோஹித் கிருஷ்ணாலாம் கட்சியாக படித்த படிப்புக்கு அவன் பாஸ் ஆவானானே டவுட் ஆகி போச்சு, பாஸ் ஆயிட்டான். பார் வீடியோ நான் பண்ணல பார். டேய் ரோஹித் கிருஷ்ணா, பாரு எப்ப பார்த்தாலும் முடிய நோண்டினே இருக்க வேண்டியது. சி எனக்கும் வருத்தம் இருக்குது, சில பேர் பாஸ் ஆகலை. நம்ம கூட நல்லா படிச்ச பசங்க சில பேர் பாஸ் ஆகலைன்ற வருத்தம் இருக்குது. எஸ், அவங்க வந்துருவாங்க. இன்னும் ஒரு 2.5 மாசத்துல அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவங்களும் வந்துருவாங்க. அவங்க படிப்பாங்க, வந்துருவாங்க, நம்ம கூட படிப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சில பேர் அக்ரிகேட்ல போயிடுச்சு, சில பேர் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் சொதப்பிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. நவ் இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒருத்தருக்குமே நான் இப்போ பேர் வயசே சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஐஸ்வர்யா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அக்ஷயா கங்க்ராச்சுலேஷன்ஸ், Thank you, ஆதிஷ் sir. பிரணவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், பாரதி கிருஷ்ணா கங்க்ராச்சுலேஷன், பவானி கங்க்ராச்சுலேஷன், Thank you, sir. சாந்தினி கங்க்ராச்சுலேஷன். Thank you, sir. சாந்தினி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாந்தினி நீ பாஸ் ஆனது, சி உனக்கு தெரியும் இவங்கெல்லாம் பாஸ் ஆகுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீ பாஸ் ஆகுது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உனக்கும் எனக்கும் தெரியும், அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது. அதுவும் 230ன்றது நல்ல மார்க். ஜஸ்ட் பாஸ் எனக்கு எப்பவுமே சொல்லல, 220 கீழே இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் மாதிரி. 220க்கு மேலே எடுத்துட்டாலே உழைச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, நிஜமா நம்ம Okay, உழைச்சிருக்கோம். sir. யூ ஹாவ் டன் ரியலி ஹார்ட் ஒர்க். ஸோ ஆண்டவனுக்கும் நன்றி சொல்லிக்கோ, சூப்பராக பண்ணியிருக்க. ஓகே, அடுத்தது தரணி. சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தரணி. ஒரு தேங்க்யூ சார். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல சாதிச்சது பெரிய விஷயம் தரணி. சார், ஓகே, ஏன்னா நான் உன்னை கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தான் பார்த்துருப்பேன். 2 மாசம் 10 நாள் அந்த ரேஞ்சில் தான் பார்த்துருப்பேன். 50 days அந்த ரேஞ்சில் தான். 50, அதாவது 60 to 70 days தான் மேக்ஸிமம் நான் உன்னை பார்த்துருப்பேன். ஆமாம் சார். நல்ல ஹார்ட் ஒர்க் போட்ட. ரொம்ப சந்தோஷம்டா, சூப்பர்ரா. தேங்க்யூ தேங்க்யூ சார். அடுத்தது லிங்கா. சார், லிங்காக்கு அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நான் தானே அது, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி. அவ்வளோ ஹாப்பி அவன் பாஸ் பண்ணும்போது. டேய் எனக்கு தெரியும்டா நீ பாஸ் ஆயிடுவான், ஆனால் உனக்கே அந்த நம்பிக்கை இல்லையாடா அவனுக்குன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. மாதவா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 30 மார்க் கம்மி நான் எதிர்பார்த்ததோட. ஓகே, நான் உன 280 எதிர்பார்த்தேன், நீ 250 260 ரேஞ்சில் எடுத்திருக்க. அது என்னடா அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஒரே மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட. ஆ? அவன் சுபாஷ், நீ, பாரதி கிருஷ்ணா ஒரே மாதிரி மார்க். அநியாயம்டா. சூரஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான். ஆ? அவனுக்கே தெரியாது. சாரிடா, ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்டா, சாரிடா அப்படின்னு அவன் போல இருக்கான் அவன். மஹிராஜ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூ சார். நீ ஏன்னா ப்ரீ ரிசல்ட் பஸ்லாம் தைரியமா ஜாயின் பண்ணல? சார், உனக்கே நம்பிக்கை எனக்கு இல்லையா? உண்மையிலே பயமா இருந்துச்சு சார். அதாவது பயப்புள்ள மே எக்ஸாம் போய் ஜாலியா எழுதிச்சு. ஒண்ணுமே ம். படிக்கல. ஒண்ணுனா ஒண்ணுமே படிக்கல, போய் மே எக்ஸாம் எழுதுவான்.
கேட்டா சார் நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஃபீஸை கட்டிட்டேன் சார் எழுதிட்டு வந்தான். செப்டம்பர் எக்ஸாம் நிஜமாவே படிச்சான் அவன். அதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கான் பாரு. சம்டைம்ஸ் கொஞ்சம் தெனாவட்டா இருக்கிறது நல்லதுன்னு தோணும் போல இருக்குடா எனக்கு. ரொம்ப பயந்தாதான் பிரச்சனையே. கங்கராஜ் சூப்பர்ரா. அடுத்தது மணி. சார் வெரி ஹாப்பிடா மணி. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூ சார். அடுத்தது பிரகாஷ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரிகார்டோ. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூ சார். நீ அதாவது சில சில சப்ஜெக்ட்லலாம் உன்னை அச்சிக்கவே முடியாது. உன்னோட மேக்ஸோ எக்கனாமிக்ஸோலாம் அந்த கிளாஸ்ல ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணும்போது அதிகமாக வர்றது நீ தான். ஓகே, அப்போ நான் சார் சொல்லுவேன், ஏன்டா இவ்வளோலாம் படிக்கிறியே மார்க் மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுதான் சார் எனக்கும் தெரியாது சார் அந்த டைம். சார் அது வர வேண்டிய நேரத்தில் வந்துடும் சார் அப்படின்ட்டு. சூப்பர். உங்களுடைய கைடன்ஸ் தான் சார். தேங்க்யூ சார். ரோஹித் கிருஷ்ணா. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆண்டவன் சிஏ அவனு எழுதி வச்சிட்டான். ஆமா சார். தம்பி நீ பாஸ் ஆயிடுவ போ, இந்த அம்மனை வேண்டி திருநீர் வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறா போடா அப்படின்னு அந்த மாதிரி பயந்துனே இருந்தேன்டா நான் உனக்கு. சந்தியா. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதனால மார்க் கம்மி? மேக்ஸ்ல போயிடுச்சு. அப்படி சொல்லாத. மேக்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்னாலாம் அவ்வளோலாம் மார்க் கம்மி ஆகாது. நான் ஓவராலாவே ஒரு 250 எடுக்க வேண்டிய பொண்ணு ஏன் 212 213 தான் எடுத்துச்சு? ஏன்னா ஃபியர், எக்ஸாம் ஃபியர்னு ஒன்று இருக்குல்ல, எக்ஸாம் ஹால்குள்ள ஒரு ஃபியர் இருக்குல்ல. அப்ப அந்த ஃபியர் இருக்கும்போது நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம். 100 மார்க் எழுத வேண்டிய இடத்துல 70 மார்க் தான் எழுதுறது, பயந்துடுறது, அது மாதிரி இருக்கவே கூடாது. ஓகே, ஃபியூச்சர்ல பயம் அறியான் அப்படின்னு நீ ஆனா மட்டும்தான் இன்டர் பாஸ் பண்ண முடியும். இன்டர் பாஸ் பண்றதுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் பத்தவே பத்தாது, பயமே இருக்கக்கூடாது. இந்த சூரஜுக்கு ஒரு தெனாவட்டு இருக்கும் தெரியுமா, பயப்படவே மாட்டாங்க அவங்கலாம். சாய் அபிஷேக்கு இருக்கும் அது, பயமே இருக்காது, ஜாலியா இருப்பான். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேர்ள்ஸுக்குலாம் சில ஆட்டிடியூட் வரணும். பயமே இருக்கக்கூடாது, சுத்தமா பயப்படக்கூடாது. புரிஞ்சுதா? அது மட்டும் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட உண்மையான மார்க்கை வாங்குவீங்க. இப்போ நீ வாங்கின மார்க் அது உண்மையான உண்மையான மார்க் கிடையவே கிடையாது. ஓகே, இது வந்து சந்தியா -30 நீ வாங்கின மார்க். ஓகே, உண்மையான மார்க் வரும்னா பயப்படவே கூடாது. ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன அப்படின்ற மாதிரி போகணும். சுத்தமா பயப்படக்கூடாது. அதை எவன் டெவலப் பண்ணிக்கிறானோ அவன் வந்து கிளாஸ்ல வாங்கின மார்க்கை மெயின் எக்ஸாம்ல வாங்குவான். புரிஞ்சுதா? பட் எனிவே எஸ், பாஸ் பண்ணிட்ட, கங்க்ராச்சுலேஷன். அடுத்த சூரஜ். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. தேங்க்யூ சார். சுபாஷ். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஸ்வாதி. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். விசாலினி. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இம்மீடியட்டாக இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இன்னைக்கு நைட்டோ நாளைக்கோ நாளைக்குள்ளேயோ இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஐசிஐ வெப்சைட்டில் புக்ஸ் இருக்கிறது வந்து May 26 தான் அவைலபிளாக இருக்கும். பட்டு அந்த புக்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. டேக்ஸ் மட்டும் ஃப்யூச்சரில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேணால் நம்ம அப்போது செப்பரேட்டாக அது மட்டும் தனியாக காசு கொடுத்து வாங்கிக்கலாம், டேக்ஸ் புக் மட்டும். பட்டு மோஸ்ட்லி இந்த புக்கே போதும். ஓகேவா? மிச்ச சப்ஜெக்ட்லாம் இந்த புக்கு போதும். லாக்கு ஆடிட்டிங்க்கு எல்லாம் மாறாது, புக்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ்லாம் மாற போகிறதில்ல, காஸ்டிங்லாம் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இமீடியட்டாக பண்ணால் தான் சீக்கிரம் வரும். உங்களுக்கே தெரியும் ஃபவுண்டேஷன்லாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்ட்டு. அந்த தப்பை இன்டரில் பண்ணிடாதீங்க, பட்டு பட்டு பட்டுன்னு பண்ணிவிடுங்க கையோட. முடிஞ்சால் நீ நைட்டு நாளைக்கே பண்ணிவிடுங்க. ஏன்னா அத்தனை பேரும் முடிச்சவங்க இன்னைக்கு பண்ணுவாங்க. அப்போ புக்ஸ் ஸ்டாக்கில் இருக்கிறவங்களுக்கு தான் அனுப்புவாங்க, அப்படின்னா பிரிண்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்க எப்போ பிரிண்ட் பண்ணி எப்போ அனுப்பி விட்டு, அது நமக்கு நமக்கு தெரியுமே நம்மளோட கொரியர் டெலிவரி பாய்ஸ்லாம் அப்படியே முதல்ல அப்படியே ஃபஸ்ட் டேக்கு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க தான் அத்தை வேலை பார்ப்பாங்க, அவங்க பார்த்துக்குங்க. ஸோ அதனால் சீக்கிரம் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நான் ரெக்கார்டிங்கை முடிச்சுக்கிறேன். ஆனால் உங்க கூட பேசுறது நான் இன்னும் முடியல, ரெக்கார்டிங்கை முடிக்கிறேன், ஒரு நிமிஷம்.